கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் திமுக வேட்பாளரான டிஜே கோவிந்தராஜன் அவர்களுக்கு அமோக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக அதிமுக வேட்பாளர் சுதாகர் வசிக்கக்கூடிய பேரிட்டுவாக்கம் பகுதியில் நல்ல வரவேற்பானது வழங்கப்பட்டிருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? எனக்கான வரவேற்பு அல்ல அது. அது முழுக்க முழுக்க நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு உண்டான வரவேற்பு தான். அத்துணை தாய்மார்கள் முகத்திலேயும் இன்முகம் கொண்டு நம்முடைய முதல்வர் எங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி எங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய முதல்வர் எங்களை பேருந்திலே கட்டணமில்லா பேருந்து, விடியல் பேருந்து தந்து எங்களை மகிழ்வித்திருக்கிறார். அதே போல எங்களுக்கு உணவுப் பொருட்கள், அரிசியாக இருந்தாலும் தோரம்பருப்பாக இருந்தாலும், எண்ணெயாக இருந்தாலும், பச்சரிசியாக இருந்தாலும் தரமான பொருட்களை கொடுத்து இன்றைக்கு தரமான உணவை நாங்கள் வீட்டிலே உண்பதற்கு வழிவகை செய்திருக்கின்றார். அதே போல எங்கள் குழந்தைகள் காலையிலிருந்து 5வது வரை காலை உணவு திட்டத்தை உண்கிறார்கள். அதே போல 8வது வரை நீடிப்பெண் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே தான் எதிர்கட்சி வேட்பாளர் இருக்கக்கூடிய கிராமமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் மிக எழுச்சியோடு நீங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், எங்களுக்கு உண்டான பணிகளை எல்லாம் மிகச்சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று அவர்கள் விருப்பத்தோடு அவர்களாகவே வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பினை எனக்கு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். முதல் முறையாக அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டிஜே கோவிந்தராஜன் அவர்கள் 2வது முறையாக வெற்றி பெற்றால் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் என்ன வேலைகளை முன்னெடுப்பு செய்ய இருக்கிறார்? குரக்கம் தண்டலம் என்ற ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சாலை அது பழுதடைந்திருந்தது. ஏற்கனவே எனக்கு அந்த சாலையை பற்றிய விவரங்கள் தெரியும். அந்த வருவாய்த்துறையினால் சில நில ஆக்கிரமிப்புடைய இருப்பதால் அதை சீர் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. அதற்குண்டான நிர்வாக நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கின்றோம். இந்த தேர்தல் முடிந்தவுடனே நிச்சயமாக குரக்கந்தண்டலம் பகுதிக்கு 2.5 கிலோமீட்டர் தார் சாலை அமைத்து அந்த மக்களுக்கு உண்டான வழிவகையை செய்து தருவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய சென்னை முதல் ஊத்துக்கோட்டை வயா சித்தூர் செல்லக்கூடிய ரயில்வே பாதை அமைப்பதற்குண்டான திட்டங்கள் இப்பொழுது தயார் நிலையில் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என தெரிய வருகிறது. அதிலும் முழு முயற்சியாக ஈடுபட்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் தெரிவித்து அந்த பணியையும் துவக்கத்திற்கு ஆவணம் செய்வோம். நான் சட்டமன்றத்திலே டெல்டா பகுதிக்கு அடுத்தது நெல் அதிகமாக விளையக்கூடிய பகுதி திருவள்ளூர் மாவட்டம். அதிலே குறிப்பாக கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தொகுதிகளில் தான் நெல் அதிகமாக பயிரிடப்படுகின்றது. ஆகவே எங்களது பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்து தர வேண்டும் என கேட்டிருந்தேன். ஏறக்குறைய 84 என்று அறிய வருகிறது. நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கூடுதலாக கும்மிடிப்பூண்டி பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய மெய்யூர் பகுதியிலே குருபுரம் என்ற பகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் அடுக்குவதற்கான கிடங்குகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இது விவசாயிகளுக்கு பெருத்த நன்மை பெறக்கூடியது. தனியார் குடோனிலே வைக்கும்போது அவர்களுக்கு பெருத்த வாடகைகள் கூடுதலாக வரும். இப்பொழுது அரசாங்கத்தினுடைய நெல் குடோனிலே விவசாயிகள் அங்கே நெல்லை பாதுகாப்பாக வைக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் குறைந்த விலையிலேயே தன்னுடைய நெல்லை பாதுகாப்பாக வைத்து குறித்த காலத்தில் அந்த நெல்லை விற்பனை செய்யும் பொழுது அவர்களுக்கு கூடுதலான லாபம் கிடைப்பதற்குண்டான வழிவகை செய்திருக்கின்றோம். இது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெரிய நீட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.